அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா டிக்கியில் வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் சப்வூஃபர் இருக்கும். V3 சப்பு 2 சப்பு மாட்டிகிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரில் மாட்டிகிட்டு இருக்கும். ப்ராசஸரு இன்ஃபினிட்டி. டோர் பேடில் அந்த நாய்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வரும். டோர் பேட் அந்த ஸ்க்ரூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோம் மாதிரி கொடுத்துருவோம். வித்தியாசமாக இருக்குது. ஆமாம் ஆமாம், எல்லாமே பிராண்டடு. இது பார்த்தீங்கன்னா 11,500 அந்த ரேஞ்சில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே சேர்த்து ரியர் பம்பர் மாட்டிகிட்டு இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் லைட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் மாட்டிகிட்டு இருக்கிறோம். இஎம்ஐ நம்ம பஜாஜ் இஎம்ஐ நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட ஸ்டார்டிங் நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லேருந்து பார்க்குறோம். ஸ்டார்டிங் மாடல்னா இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்பிளக்னு ஒரு சிஸ்டமு, பேசிக் மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா 4500 ஒரு சிஸ்டம் வரும் உங்களுக்கு. இதில் வந்து மேப் இருக்குது, பின்ன வந்து யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளூடூத் இருக்குது. ஓகே. ஜிபி பார்த்தீங்கன்னா 232 வரும் உங்களுக்கு. 232 இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4500 வரும் உங்களுக்கு. இப்போ பேசிக் மாடல்ன்றனால நமக்கு வாரண்டி கிடைக்குங்களா? வாரண்டியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் நம்மளுக்கு. இப்போ கொடுக்குறது எல்லாமே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். நம்ம ஐரண்ட் குவாலிட்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது சர்வீஸ் வாரண்டி தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இந்த இதுக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் நம்ம கொடுப்போம். பரவாயில்ல. அடுத்ததுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எம்ட்ராக்ஸ் சிஸ்டம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வரும். 232 தான் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் கார்ப்ளே வராது பேசிக்கில். ஓகே. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டியே கேட்பாங்க, குவாலிட்டியாக வேணுங்கிறக்கே கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோக்கோ சிஸ்டம் இருக்குது. மோக்கோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 264 வரும். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டிக்குன்னு தனியாக வர்றது. ஆடியோ இப்போ ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்தில் நிறைய குவாலிட்டி வருது. இதுனா ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நல்லாவே இருக்கும். நாமளும் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த மோக்கோன்ற பிராண்ட் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி நிறைய பேர் இதை விரும்பி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நிறைய மாடல் இருக்கு இல்லைன்னா? இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 464 வரும். 464 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.1 ஆடியோ வரும் உங்களுக்கு. 5.1 ஆடியோ வரும். அது இல்லாமல் டிவிஆர் ஆப்ஷனோட வரும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷனோட வரும். இது வந்து 5.1 ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி ஆம்பிளிஃபையரை உள்ளே வச்சிருப்பாங்க. அதனால ஆடியோ குவாலிட்டி இது அதை விட நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பைனியர் சிஸ்டம் எடுத்துட்டாலே அந்த குவாலிட்டி இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிவிஆர் ஆப்ஷனோட வந்துடும் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவிஆர் கேமரா கொடுத்துருவான். பேக்கிங்கே பயங்கரமாக இருக்கும். ஆமாம். இது வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருவான். ஓகே. ஃப்ரண்ட் கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா இதில் கொடுத்துருப்பான். எல்லாமே அப்படியே கிளாம்ப் டு கிளாம்ப் தான், அப்படியே மாடல் டைப் தான். அது கேமரா டில்ட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஆங்கிள் டில்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஒரிஜினாலிட்டி அந்த வர்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படி டில்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பா அதில். அது இல்லாமல் இதுக்கு சிம் ஆப்ஷனோட இருக்கும் உங்களுக்கு. சிம் போட்டுக்கலாம். சிம்மோட ஆப்ஷனோட இருக்கிற மாதிரி. நம்ம மொபைல்ல இருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி தான் வைஃபை யூஸ் பண்ணணும் அப்படின்ற அப்படி எல்லாம் கிடையாது. இப்போ இந்த மோக்கோல வந்து கொடுத்துருக்கான், அந்த மாதிரி கொடுத்துருக்கான். 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம் அப்படின்னா அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்ல பார்த்தீங்கன்னா டவர் இருக்கும். இதோடது மைக் இருக்குது. மைக் பார்த்தீங்கன்னா கேபிளோட குவாலிட்டியே நல்லா இருக்கும். இப்போ ஆர்சி அவுட்புட் நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு எடுத்தாலே அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்க மாட்டான். இது மெட்டல் பின்லேயே கொடுப்பான். 5.1 சேனலில் கொடுத்துருவான். ஃப்ரண்ட் அவுட்டு, சப் அவுட்டு எல்லாமே அவுட்டு இதில் கொடுத்துருவான். சின்ன பொருள் முதல்ல நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருவானுங்க. அது இல்லாமல் சிம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஸ்லாட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான். சூப்பர். அப்படி நம்ம சிம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இன்ஸ்டாலேஷன்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். என்னென்ன வண்டிக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பேனல் அதோட இதெல்லாம் வந்துடும், அதோட லேபர்லாம் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இது சப்போஸ் சிம் தேவைப்படுது அப்படின்னா நீங்களே வாங்கி கொடுத்துருங்களா? அதுக்கான பே பண்ணால் போதுமா? பே பண்ணால் போதும். இல்லை சிம் ஆப்ஷன் நம்ம காந்திபுரத்தில் அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம வாங்கிக்கலாம். பக்கம் தானே இங்கேருந்து வாங்கி கொடுத்தா கூட அதை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். மேக்ஸிமம் சிம்மு கேட்க மாட்டாங்க. கேட்குற மாதிரி வாங்கினா நம்ம போட்டு செக் பண்ணி காமிச்சு கொடுத்துடலாம். ஓகே. அதில் காமிச்சு கொடுத்துடலாம். செம்ம ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறது பேக்கிங்கு. மெயினாக இப்போ ஆடியோக்கு ஏன்டா நிறைய டாடா வெஹிக்கிள்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைனியர் சிஸ்டம்லாம் மாட்ட முடியாது. அதனால ஏன்டா சிஸ்டம் தான் மாட்டி ஆகணும். அதனால இது ஆடியோ குவாலிட்டிக்கு ஐரண்ட் ஆடியோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாம். அந்த பைனியர் 2Dல வர அவுட்புட் இதில் வந்துடும். செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பல வருஷத்துக்கு தாங்கும். கஸ்டமர்கிட்ட நம்ம அந்த பேக்கிங் காமிச்சாலே பரவாயில்ல இந்த அளவுக்கு பேக்கிங் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி வாங்கிடுவோம். கண்டிப்பாக வாரண்டி அதே மாதிரி தான். நமக்கு வாரண்டி வந்து இதெல்லாமே 1 இயர். இது இந்த மாடல் மட்டும் நம்ம 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம்.
இது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான், சர்வீஸ் வாரண்டி கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். ஏதோ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம சிஸ்டம் வேற மாற்றி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் மோக்கோ பொறுத்தளவுக்கு எல்லாமே இருக்கு, ஹெட்ரஸ் மானிட்டரு, எல்இடி, பின்ன சப்வூஃபரு, ஸ்பீக்கரு. ஆனால் ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா எல்இடியும் சிஸ்டம் மட்டும்தான் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு இப்போ. ஆமாம், ஆண்ட்ராய்டு வந்துட்டு மோக்கோ வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு. மோக்கோ வந்து ரீச் ஆயிருக்கு, எல்இடி நல்லா ரீச் ஆயிருக்கு. மினி ஆம்ப்ல ஒரு மோனோ ஆம்ப் இருக்குது, 3-வே காமன் ஸ்பீக்கர் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ரீச் ஆகல, ஆனால் அப்டேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இருக்குது, ஆனால் ரீச் ஆகல. நீங்க எல்இடின்னு சொல்றது ஹெட் லேம்ப் வர எல்இடி. ஆமா, ஹெட்லைட்டுக்கு வந்து பவர் பத்தாம இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வேண்டி எல்இடிக்கு நம்ம இருக்கு 200 வாட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. நான் காட்டுற அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா எலைட் சீரிஸ், மோக்கோல எலைட் சீரிஸ். இதுல பாத்தீங்கன்னா 232 வரும் உங்களுக்கு. 232 ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோல வந்துடும். அது இல்லாமல் 5.1 ஆடியோ வரும். இதுல சிம் ஆப்ஷன் இருக்கு, டிவிஆர் ஆப்ஷன் இருக்கு. அதுல இம்பிள்ட்டா தனியா கேமரா கொடுப்பானுங்க, இது தனியா கொடுத்துருப்பானுங்க. அதுல ஃபிக்ஸட் எல்லாமே கேமரா கொடுத்துருப்பானுங்க. இது தனியா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து கேமரா கொடுத்துருப்பாங்க. மோக்கோ தான், இது மோக்கோ தான். இப்போ ஃபாஸ்ட் மூவிங் தான் ஜாஸ்தி. இது இந்த எலைட் மாடல்ன்றது 5.1 சேனல் தான். 5.1 சேனல் தான். இப்போ ரீசெண்டா வந்து இந்த சீரிஸ் தான் ஜாஸ்தி மூவிங் ஆயிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் மூவிங். நான் அப்ளை காட்டினது வந்து பாத்தீங்கன்னா அது ஓல்டு மாடல், ஆனா அதுவும் மூவிங் தான். இப்போ ரீசெண்டா வந்த மாடல் இது பட்ஜெட்லயே வந்துரும். பட்ஜெட்லயே வந்துரும். அதோட கொஞ்சம் கம்மி பட்ஜெட்லயே வந்துரும். ஏன்னா 232 அதே ஆப்ஷன் தான் வரும். அந்த ஜிபி மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். 9 இன்ச் 9 இன்ச் தான். இப்போ நான் காட்டின எல்லாமே 9 இன்ச் தான் உங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லா வண்டிக்கும் ஃபிட் ஆகும். ஃபிட் ஆகும், ஆனால் அதுதான் காம்பேக்டா இருக்கும். இப்போ ஒரிஜினாலிட்டியே இப்போ ஒரு 9 இன்ச் போட்டால் தான் நல்லா இருக்கும். அது நம்ம 10 இன்ச்சா மாத்தினா அது ஒரு பேனல் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஒவ்வொரு வண்டிக்கு மட்டும் தான் போட முடியும், எல்லா வண்டிக்குமே நம்ம 10 இன்ச் போட முடியும். மோஸ்ட்லி நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், 9 இன்ச் தான் வந்துட்டு அதிகமாக மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் போட முடியும். பின்ன அடுத்து பார்த்தீங்கன்னா மோக்கோலே வந்து பார்த்தீங்கன்னா 360 ஆப்ஷனோட இருக்கும் உங்களுக்கு. 360 கேமராவோட. 360. இதில் வந்து 464 வரும். ஓகே. இதில் கேமரா வந்துடும் உங்களுக்கு, 360 கேமராவோட வந்துடும் உங்களுக்கு. இதில் சிம் ஆப்ஷன் வராது. இதில் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதில் மோக்கோலே இத்தனை மாடல் இருக்கு, இத்தனை மாடல்ஸ் இருக்கு. ஆமாம், முக்கியமாக பட்ஜெட்டில் போய்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த எலைட் மாடல் வந்துட்டு மோஸ்ட்லி நல்லா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு. ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு. இல்லை அதை விட பட்ஜெட் கம்மியாக வேணும்னா இந்த மோக்கோலே நம்மள்ட்ட இருக்கு, பேசிக் மாடல். இது 264 X1 Pro. X1 Pro இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். மோக்கோலே வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலைட் சீரிஸ். எலைட். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த G1 சீரிஸ். எல்லா பட்ஜெட்லையும் இருக்கு மோக்கோல. எல்லா பட்ஜெட்லையும் இருக்கு நம்மள்ட்ட. சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2K. நிறைய ரீசெண்டாக இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் வருது, நம்மளே மாட்டி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அது கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இல்லாத பீஸாக இருந்தால் ஐக்யூங்கிற ப்ராடக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 432 வரும். ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷன் வரும். 360னா இதுக்கு அடுத்த மாடல் ஒன்று இருக்குது, அதில் 360 கன்வெர்ட் பண்ண முடியும். இதுதான் நீங்கள் சொன்ன அந்த டூவல் நாப் செட்டு வேணா ஓப்பன் பண்ணி காட்டிக்கிறோம், பார்க்கலாங்க. இது மோஸ்ட்லி பயங்கரமான ஸ்பீடில் வந்துச்சு. ஆமாம், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ யாரும் அதிகமாக மாட்டுற மாதிரி தெரியும். அதிகமாக மாட்டுற மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளே மாட்டி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 9 இன்ச்சாக மாட்டிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ 10.1 இது சைஸு. இது பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சை விட பெரிய சைஸாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் கொஞ்சம் முட்டுற மாதிரி இருக்கு. ஓகே. சில வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் நாபு முட்டுற மாதிரி இருந்துச்சு. இது ஓப்பன் ஆகி வெளியே வரதெல்லாம் இருக்குது. அதனால மேக்ஸிமம் இது நம்ம சஜஷன் பண்ணவே மாட்டோம். சொல்லிக்கிறது நல்லதுதான். இருந்தாலும் நம்மள்ட்ட இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவா ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, கடை ஓப்பன் பண்ணி. ஆமா, நம்ம ஒரு பெஸ்ட் பிரைஸா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மைடி சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா சிஸ்டம், ஒரு பேனல், ஒரு வெஸ்டர்னில் ஒரு 2 செட் ஸ்பீக்கரு, எல்லாமே பிராண்டடு. அது இல்லாமல் ஒரு கேமரா. என்ன பிராண்டு? கேமரா பார்த்தீங்கன்னா பௌஸ்டிக்ங்கிற ஒரு எல்லாமே பிராண்டட் தான். எல்லாமே பிராண்டடு. இது பார்த்தீங்கன்னா 11,500 அந்த ரேஞ்சில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து. இப்போ தனித்தனியாக எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ்? தனித்தனியாக எடுத்தால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 16 ரூபா அந்த ரேஞ்ச் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 5000 டிஃப்ரென்ஸ் இருக்கும். கன்ஃபார்மாக வந்துடும், அந்த டிஃப்ரென்ஸ் வந்துடும். இது கொஞ்சம் ஒரு ஆஃபர் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே பார்கின் கிடையாது. இது வந்து இங்க ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி பார்கின் கிடையாது. பக்காவான பிரைஸ். நீங்க வேணா வெளியே வேணாலும் விசாரிச்சு பார்க்கலாம், நீங்க தனித்தனியாக விசாரிச்சு பார்க்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கூடவே இதையும் சொல்லிடுங்க, இந்த காம்போ ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு வச்சிருப்போன்றது. இது அதிகபட்சமாக ஒரு மாதம் தான் இருக்கும். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து. ஆமாம், இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து 1 மந்த் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். நம்ம அந்த பட்ஜெட்டில் தான் வச்சிருக்கோம். மினிமம் ஒரு 15 செட் அந்த ரேஞ்சில் தான் வச்சிருக்கிறோம். இன்னொரு தடவை சொல்லிருங்க என்னென்ன கொடுக்குறோன்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மை டிவி சிஸ்டம் வரும் உங்களுக்கு, 9 இன்ச் ஆண்ட்ராய்டு. 9 இன்ச் ஆண்ட்ராய்டு வரும். இதில் வந்து 232 வரும். ஓகே. ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதில் வராது. அது மட்டும் இல்ல வராது. ஓகே. நீங்க மீதி ஆண்ட்ராய்டு பேசிக் எப்படி ஆண்ட்ராய்டு இருக்கோ அது அப்படியே வந்துரும் உங்களுக்கு. சரிங்க. அது இல்லாம அதுக்கு ஒரு பேனல். ஓகே. எந்த வண்டியா இருந்தாலும் மேக்ஸிமம் பெரிய வண்டினா கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் இருக்கும். இப்போ இனோவாலாம் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் பேனல் ரேட் ஜாஸ்தி வரும். அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் இருக்கும். அது இல்லாம ஒரு கேமரா வந்துரும். HD கேமரா, நல்ல கேமராவோ வந்துரும். இந்த மாதிரி
பின்ன ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் 6.5 அந்த ரேஞ்சில் வந்துடும் ஸ்பீக்கரு. 2 ஸ்பீக்கருங்களா? 2 ஸ்பீக்கர், ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்துடும். 2 செட்டு வரும் உங்களுக்கு. 2 செட்டு ஸ்பீக்கர், அதாவது 4 ஸ்பீக்கர் வரும். 4 ஸ்பீக்கர் வந்துடும். இது எல்லாமே சேர்த்து 11,500 ரூபா வரும் உங்களுக்கு. இது வந்து பார்கின் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம், வீடியோல சொல்லிட்டோம். எதனாலனா இது நம்ம ஒரு லிமிட்டட் ரேட்ல போட்டுருக்கோம். லிமிட்டட் டைம் தான். இது பார்த்தீங்கன்னா 320 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. இதில் 320 வாட்ஸ் அது 320 வாட்ஸ் வரும். இந்த குவாலிட்டியான ஐட்டம் தான். இப்போ ஒரு பேக்ஸ்மே ஒரு டீ போர்டு எடுக்கிறாங்க, அவங்க பட்ஜெட்ல தான் வச்சிருப்பாங்க. இந்த பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் ஒதுங்கும். இப்போ மாருதி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா மாருதி வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் இது மாட்டிக்கலாம். வேற பெரிய பெரிய வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ல ஓவல் ஸ்பீக்கராக இருக்கும், அதுக்கு மாட்ட முடியும். மேக்ஸிமம் ஒரு வண்டிக்கு மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது மை டிவிஎஸ் டிவிஆர் ஆப்ஷனோட வருது உங்களுக்கு. இது போட்டு ஒரு 11,900 சிஸ்டம் மட்டும் வரும். சிஸ்டம் மட்டும் வரும். இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ வரும். இதில் பார்த்தீங்கன்னா 464 வரும். 64 GB மெமரி. ஆமாம், மெமரி பார்த்தீங்கன்னா 464 வரும். இது சிஸ்டம் மட்டும் ஒரு 11,900 அந்த ரேஞ்சு. ஆமாம், இது வந்து தனிங்க காம்போ மிக்ஸ். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இது வந்துட்டு தனி. ஓகே, தனி. ஆமாம், கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். இப்போ மினிமம் எல்லாமே ஜாஸ்தியாக கேட்கறது ஆடியோ குவாலிட்டி வேணும். இப்போ ஒரிஜினல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸ் தான் வரும். வண்டியோட வர்றதே 35 வாட்ஸ் தான் வரும். அதில் நம்ம ஒரு ஜாஸ்தி என்ன வாட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நம்மள்ட்ட அதுலேருந்து ஆல்பைனு, ஜேஎல், பின்ன ஈலிக்ஸு எல்லாமே நம்மள்ட்ட பிராண்டில் இருக்குது. நம்மள்ட்ட இப்போ பேசிக்காக வந்து சிஸ்டம் மாற்ற வேண்டாம், எனக்கு 4 ஸ்பீக்கர் மட்டும் போடுற மாதிரி தான். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆடியோ குவாலிட்டியே வேணும், எனக்கு எந்த ஆம்பிளிஃபயரும் வேண்டாம், எந்த எதுவுமே வேண்டாம் சொன்னேன்னா, மினிமம் அந்த ஆம்பிளிஃபயரு சிஸ்டம் எதுவுமே வேண்டாம் சொன்னேன்னா இந்த மாதிரி நம்ம ஜேஎல் ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். இது அதுக்குன்னே வர்றதா, நம்ம அந்த ஓஐ சிஸ்டத்துக்குன்னே போடுற மாதிரி ஸ்பீக்கர் தான் இது. இது நல்லாவே இருக்கும். ஆர்எம்எஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும். அந்த ஓஐ சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரியே நல்லாவே இருக்கும். நீங்கள் சொல்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் அப்படியே இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸ் மட்டும் மாற்றினா போதும். நிறைய பேர் ஸ்பீக்கர் மட்டும் 4 ஸ்பீக்கர் மட்டும் பார்த்தா போதும், இந்த ஒரிஜினாலிட்டி கலைய வேண்டாம், அப்படியே இருந்தால் மட்டும் போதும் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இது நல்லாவே இருக்கும். நம்ம எந்த ஆல்ட்ரேஷன் எல்லாமே அப்படியே கழட்டி மாட்டுற மாதிரி இருக்குது. ஜேஎல் தானே சொன்னீங்க? ஆமாம், ஜேஎல் C1 காமன் வருது. ஓகே, வேற என்ன? இதில் ஃபர்ஸ்ட் பேசிக் இது பேசிக் வந்து C1 தான் இது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈலிக்ஸில் இருக்கு. ஹீலிக்ஸ் பிராண்ட். ஹீலிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹை-ரெண்ட் தான். ஹை-ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் மட்டும் மாட்டினா பத்தாது. இதுக்கு தகுந்த மாதிரி மினி ஆம்பிளிஃபயர் வச்சா தான் அதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா டேரெக்டாக மாட்டினா அந்த அளவுக்கு குவாலிட்டி வராது. நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆல்பைனில் எல்லா சீரீஸுமே இருக்குது. ஐ சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஆர் சீரீஸு, எஸ் சீரீஸு எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்துடும். ஓகே, ஸ்பீக்கரு, கிராஸ் ஓவரு, ஒரு டியூட்ரு வந்துடும். ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 2 டியூட்ரு, 2 கிராஸ் ஓவரு, ஒரு ஸ்பீக்கரு. இதெல்லாம் வந்து ஹை-ரெண்ட் ஆடியோ பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆடியோ குவாலிட்டியே நல்லா இருக்கும். இதுவே மேக்ஸிமம் போதும் இல்லையா? மேக்ஸிமம் இதுவே போதும். ஒரு இதில் ஃப்ரெண்டு போட்டு கோஆக்ஸில் இதோட பேர் தான் போடணும். இப்போ நம்ம ஆல்பைன் போடுறோம்னா ஆல்பைனோட பேர் தான் பேக்லேயும் போடணும். பேக்கில் போட்டு ஒரு மினிமம் ஒரு எஸ் சீரீஸில் ஒரு ஆம்ப் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வயரிங் பண்ணாலே ஆடியோ குவாலிட்டி நல்லாவே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் சீரீஸ். இது கொஞ்சம் பட்ஜெட்டில் வருமோ? இது வந்து பட்ஜெட்டில் வந்துடும் உங்களுக்கு. பட்ஜெட்லேயே கொஞ்சம் ஒதுங்கிடும். இதில் வந்து கிராஸ் ஓவர் வராது, ஒரு ஃபில்டர் மாதிரி தான் வரும். ஒரு சின்னதாக ஒரு ஃபில்டர் மாதிரி தான் வரும். ஆனால் எஸ் சீரீஸும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா பேசிக்காக எனக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பட்ஜெட் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் மிட்டெல்லாம் நல்லா வரும்ல? மிட்டெல்லாம் ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு BMW பண்ணிட்டு இருக்கிறோம், அதில் வந்து R சீரீஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வேணால் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். உங்களுக்கு முன்னாடி வேலை நடந்துட்டு அது ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுங்க நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C2 காமன். C2 ஜேஎல் C2 காமன். இது பயங்கரமாக இருக்கும். இது மேக்ஸிமம் ஆடியோ தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜேஎல் C2 இப்போ ஹை-ரெண்ட் ஆடியோ என்ன பண்ணுறதுனாலே C2 தான் மேக்ஸிமம் போடுவாங்க. நீங்கள் நிறைய யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தாலுமே இந்த C2 காமன் தான் போடுவாங்க. இது நல்லாவே ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர், பெரிய கிராஸ் ஓவரே வரும் உங்களுக்கு. ஒரு ஸ்பீக்கரு, டியூட்ரு அந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கர் இது செம்ம குவாலிட்டி இருக்குங்க. வெயிட்டே பயங்கரமாக இருக்கும், ஹெவியாக இருக்குங்க. இது ஜேயில் வந்து டியூட்ரு. இது டியூட்ரு கிராஸ் ஓவரே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க. கிளாஸ் டைப்பில் இருக்கும், நல்லாவே இருக்கும். பயங்கரமாக இருக்கு வேறு மாதிரி. ஆமாம், அதான் குவாலிட்டி வந்துட்டு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. செலவு பண்ணி நம்ம போட்டோம்னா ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும். மேக்ஸிமம் அந்த ஜாரிங் நாய்ஸு அந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் வராது. அந்த இச்சிங் நாய்ஸ் எல்லாம் இதில் வராது. ஸ்பீக்கர் என்ன குவாலிட்டி வருதோ நல்லாவே நம்ம லாங் டிரைவ் போகிற மாதிரி நல்லாவே நம்ம கேட்கல. இல்லை ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராது உங்களுக்கு. ஒன்ஸ் செலவு பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல லைஃப் இருக்கும். லைஃப் நல்லாவே இருக்கும்.
மினிமம் இதெல்லாம் வண்டி நம்ம இது ஸ்பீக்கரை பொறுத்த அளவுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. அது இல்லாமல் இது வாரண்டி இருக்கு, 1 இயர் சர்வீஸ் வாரண்டி இருக்கு நம்மள்ட்ட. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போர் அடிச்சு நாமளா மறுபடியும் அப்கிரேட் பண்ணாதே உண்டு. ஆமாம், மற்றபடி எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடிசன் ஸ்பீக்கர். இது APK 165P மாடல். இந்த மாடல் ரேர் தான், மேக்ஸிமம் வச்சிருக்க மாட்டாங்க, நம்ம வச்சிருக்கிறோம் இந்த பீஸு. இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹையர் இப்போ நான் காட்டினது எல்லாமே ஹையர் தான். ஹையரில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது ஆல்பைனில் S சீரிஸ் எல்லாம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு மினிமம் பட்ஜெட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த பட்ஜெட் கொஞ்சம் அடுத்த காஸ்ட்லியே தான் வரும். இதுவுமே ஸ்பீக்கர் நல்லாவே இருக்கும், குவாலிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு. இதான் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இது டபுள் கிராஸ் வரும். ட்வீட்டர் இவ்வளோ ஹெவியாக இருக்குது ட்வீட்டர். ஆமாம், இது கிராஸ் ஓவரே பார்த்தீங்கன்னா டபுளாக வரும். ஒரு டியூட்டருக்கு தனியாக வரும், ஸ்பீக்கருக்கு தனியாக வரும், ஒன்று தனித்தனியாக கொடுத்துருப்பானுங்க. செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இதெல்லாமே நமக்கு ஜென்யூன் தானேங்க, அதுதான் முக்கியமாக கேட்டுக்கணும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். சரி. அதில் நிறைய காப்பி ப்ராடக்ட் நானும் பார்த்துட்டேன். சரி. அதனால எனக்கு கிட்ட இருந்து இந்த கேள்வி நம்ம வியூஸ் சார்பாகவும் இந்த கேள்வி கேட்டுருக்கேன். நிறைய பிராண்டட் பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு கேள்வி என்ன, நம்ம எல்லாமே ஜென்யூனாக தானே கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே ஜென்யூன் தான். இதில் எல்லாமே ஸ்கேனர் இருக்குது, நீங்கள் அந்த மாடலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வாரண்டி கார்டும் வச்சு செக் பண்ணி பார்த்துட்றேன். அந்த நீங்கள் வந்து அது எல்லாமே மெயிலில் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. ஏன்னா பிராண்டட்னா பிராண்டட் மட்டும் தான் நம்ம வைப்போம், அன்பிராண்டட் தனியாக சொல்லிடுவோம். இது நீங்கள் ஸ்கேனர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்கேன் பண்ணி அதோட மாடல் எல்லாமே நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க்கெட்ல காப்பி நிறைய கலந்துருச்சுங்களா? ஒன்றும் இல்லை, சோனி ஸ்பீக்கர் 450 ரூபாய் தராங்க. ஆமாம், அது சோனி தானே அப்படின்ற மாதிரி டவுட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த சரௌண்டில நம்ம விற்க முடியாது, ஏன்னா அன்பிராண்டட் வந்து நம்ம ஏரியாவில் கிடையாது, விற்க முடியாது. அதனால பிராண்டட சொல்லியே தான் நம்ம விற்போம். பிராண்டட் தான். இதில் நீங்கள் ஸ்கேனரே கொடுத்துருப்பேன், நீங்கள் ஸ்கேனர் வச்சு செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இது ஒரு ஆஃபர் ரேட்ல இருக்குது நமக்கு. நீங்க வெளியெல்லாம் பிராண்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கொடுப்பாங்க. ஒரு பிராண்டுக்கு 20 இருக்கு, 35 இருக்கு. ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு அட்ஜஸ்டபிள் இருக்குது. கண்டிப்பா நீங்க வந்து வெளியே நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கிக்கலாம் நம்மள்ட்ட. இங்க நீ விசாரிச்சுட்டு இல்ல வெளியே வந்து விசாரிச்சாலும் நம்ம ரேட்டு கரெக்டா இருக்கும், பக்காவா இருக்கும் உங்கள்கிட்ட. அது போக நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்து. கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் பார்த்துலாம், கொஞ்சம் பிராண்டட்லேயே பார்த்துலாம். நம்ம எவ்வளோக்கு ஸ்பீக்கர் போடுறோமோ அவ்வளோக்கு நம்ம ஆம்பிளிஃபையர் போட்டால் தான் அதோட ஆடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம JL இருக்குது, JL பார்த்தீங்கன்னா 4 சேனல் இருக்குது. பின்ன வந்து ஆல்பைனில் S சீரீஸு, ஆல்பைனில் பேசிக்கு, பின்ன ஃபோக்கில், ரெட் பவுன்ஸு, சோனி எல்லாமே எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது நம்மள்ட்ட. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்ம எவ்வளோக்கு ஸ்பீக்கர் போடுறோமோ அவ்வளோக்கு நம்ம ஆம்பிளிஃபையர் போட்டால் தான் அதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு வரும். அதோட அவுட்புட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரும். நம்ம ஸ்பீக்கர் மட்டும் போட்டால் எஃபெக்ட் வருமா கேட்டால் வராது. அதுக்கு அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் போட்டால் தான் என்ன சீரிஸ் போடுறோமோ அதோட RMS நம்ம மேட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா காலகாலமாக எல்லாருமே சப்புனாலே கூடவே ஆம்பும் அப்படின்னு போடுவாங்க தெரியும். இப்போ டெஃபினட்டாக அது போட்டால் தான் அதோட ஆடியோ குவாலிட்டி வரும். ஏன்னா நான் ஸ்பீக்கர் மட்டும் போட்டால் போதும் எனக்கு குவாலிட்டி வரணும்னு சொன்னால் அந்த மாதிரி வராது. நம்ம எவ்வளோக்கு ஸ்பீக்கர் போடுறோமோ அவ்வளோக்கு ஆம்பிளிஃபையர் போட்டால் தான் அதோட குவாலிட்டி வரும். அப்படி நம்ம ஆடியோ குவாலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் சீட் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் நாய்ஸ் வரும். இப்போ ஆடி வெஹிக்கிள்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும், அதுக்கே பண்ணுறோம். இருந்தாலும் இப்போ மாருதி வெஹிக்கிள், அந்த ஹோண்டா வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து டேமேஜ் சீட் ஒட்டிடும் ஃபுல்லாக. அது ரோட் நாய்ஸ் வராது, அந்த வைப்ரேஷனு, அந்த இச்சின் நாய்ஸு அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு இதில் வராது. இதில் வெரைட்டிஸ் இருக்குங்களா? இதில் வெரைட்டிஸ் இருக்குது. இது 1.2 இருக்குது, 8 mm இருக்குது, 2 mm இருக்குது. அது நிறைய வேரியன்ட் இருக்கு. இது வந்து டாக்டர் ஆர்டெக்ஸ்ங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்கு. இது வந்து ஷீட் கணக்கு, ஒரு ஷீட் வந்துட்டு ஷீட் கணக்கு தான். ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன வருங்க? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 950 ரூபாயில இருந்து இருக்கு. லேபரோட ஒரு ஷீட் 950 ரூபாய். 950 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். அதுல இருந்து அடுத்த வேரியன்ட்ல அது நிறைய இருக்குது. நிறைய பேர் இப்பலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் இப்ப ஸ்பீக்கர் போடாமலே எனக்கு டேமிங் மட்டும் பண்ணணும், எனக்கு ரோட் நாய்ஸ்ல வருது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர் போடாமலே அதுவே பண்றாங்க. ஆனா நம்ம ஸ்பீக்கர்ல போடும்போது கண்டிப்பா 100% வந்து இது போட்டாதான் அதோட ஆடியோ குவாலிட்டி வரும், ரிசல்ட் வரும். ஆல்ரெடி போட்டவங்களுக்கு தெரியும், அதோட எஃபெக்ட் கண்டிப்பா போட்டவங்களுக்கு தெரியும். இப்ப நிறைய ஐரன் ஆடியோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது பண்ணாதான் அதோட குவாலிட்டி வரும். அது இல்லாம நம்ம இப்ப டோர் பேடு பாத்தீங்கன்னா டோர் பேட்ல அந்த நாய்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வரும். டோர் பேட் ஸ்க்ரூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாய்ஸ் வரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோம் மாதிரி கொடுத்துருவோம். வித்தியாசமா இருக்கு. ஆமா, இது வந்து அந்த நாய்ஸே உள்ள வராது உங்களுக்கு. டேமிங் ஒட்டி அதுக்கப்புறம் டோர் பேட்ல பாத்தீங்கன்னா அந்த நாய்ஸ் சின்ன நாய்ஸ் எல்லாம் வரும். அது பாத்தீங்கன்னா இது ஒட்டினா அந்த நாய்ஸும் வராது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது மார்க்கெட்ல இது வரைக்கும் நிறைய பண்ணிருக்கோம் அக்சரி ஷாப்ல, பட் இது புதுசா இப்பதான் பாக்குறேன். ஆமா, மேக்ஸிமம் தெரியாது. பெரிய வண்டிக்கு நம்ம ஐரன் ஆடியோ மாட்டும் போது பண்ணுவாங்க. ஆனா நம்ம இப்ப பேசிக்கா எல்லா வண்டிக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், போடுறவங்க போடுவாங்க.
ஓகே இந்த டேம்பிங் ஷீட் வந்துட்டு அந்த மெட்டல் பார்ட்டுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்றது. ஆமா. இந்த ஃபோம் பேட் வந்துட்டு டோர் பேட்ல மாட்டுறது ஃபோம் டோர் பேட் பண்றது. அது இல்லாம இது பானட்டுக்கு வர்றதுக்கு மோக்கோல என்னது இது? இது பாத்தீங்கன்னா பானட்ல வந்து ஹீட், நம்ம ஃப்ரண்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஹீட் வரும் உங்களுக்கு. ஹீட் இன்ஜின் நாய்ஸ் வந்து உள்ள நிறைய கேட்கும், டிராவல் ஆகும். அதை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு பானட்டுக்குன்னு தனியா வர்றது, பானட்டுக்கு தனியா வர்றது. இது வந்து வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, டோர் பேட் இது பானட்டுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, டம்பிங் ஷீட்டை ஓட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா பானட் ஒட்டும் போது என்ன ஆகும்னா வெயிட் ஜாஸ்தி ஆயிரும், வெயிட் ஜாஸ்தி ஆயிரும், நிக்கும் போது வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா. இது வந்து பானட்டுக்குன்னு தனியா வர்றது. ஓகே, பானட்டுக்குன்னு தனியா வர்றது. இது மோக்கோங்கிற பிராண்ட்ல வருது உங்களுக்கு. இது புதுசா கொண்டு வந்திருக்கீங்க, அதுவும் பிராண்டடா கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, இதெல்லாமே பிராண்டட் வச்சாதான் அந்த குவாலிட்டி வரும். நம்ம அன்பிராண்டட் வச்சா அந்த அளவுக்கு குவாலிட்டி வராது. இது பிராண்டடா வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும். அந்த பேஸ்டிங் இதெல்லாம் வெளியே வர்றது, ஹீட் ஆயா வெளியே வர்றது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இதுல வராது. இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க காமிக்கிற ஐட்டம்லாம் ரொம்ப புதுசா வந்திருக்கு. இப்போ ஃபிட்டிங்ஸ் இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? எல்லாமே 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே இருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம காட்ட முடியும். இல்ல நம்ம நார்மலா ஒரு ஆடியோ சிஸ்டம் அந்த மாதிரி மாற்றமா இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டியது இல்லை. இதெல்லாம் மாற்றமா இருந்தாலே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆளு இருந்தா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். நீங்க காமிக்கிற பொருளையும் நீங்க பேசுற பேச்சிலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது டெஃபினட்டா தெரியும், எனக்கு நல்லா தெரியுது. இல்லைன்னா இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ண முடியாது இல்ல? ஆமா, கண்டிப்பா. நம்ம மினிமம் வந்து நம்ம இப்போ கடை ஓப்பன் பண்ணி, நான் ஒர்க் தெரிஞ்சதுனால தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒர்க் தெரியாம காசை வச்சு ஓப்பன் பண்றது கிடையாது. எனக்கு இந்த ஃபீல்டை பத்தி ஒரு 20 வருஷம் 22 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தான் நான் இதை ஓப்பன் பண்ணி இந்த பொருள் எல்லாம் நம்ம விற்கிறோம், சேல்ஸ் பண்றோம். ஒரு பொருள் கேட்பாங்க, ஆல் பெயின் வேணும், அது வேணும் அப்படின்னு சொன்னா அதோட ஆர்எம்எஸ், அதோட குவான்டிட்டி, அதோட சேல்ஸ், அதோட ரேட் எல்லாம் சொன்னா தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விற்க முடியும். சரியா சொன்னீங்க, சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட பவர் பார்த்துடலாம். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கெல்லாம் ஜாஸ்தி பவர் இல்லை, எனக்கு 55 வாட்ஸ் தான் அதில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால நம்ம வந்து பேசிக்காக ஒரு 3500 ஸ்டார்டிங் இருக்குது நம்மள்கிட்ட. இதில் பார்த்தீங்கன்னா நைட்டேங்கிற பிராண்டில் 3500 இருக்குது. இதில் எம்ட்ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா பியூர் ஒயிட் 6000 கெல்வின். இது மை டிவிஸ்லேயே இருக்குது 152 வாட்ஸு. பின்ன பிராண்டட் பார்த்தீங்கன்னா அசோமில் இருக்குது, அது 150 வாட்ஸு. பிராண்டட் இதெல்லாம் ஆமாம், பிராண்ட் அசோம்னால எல்லாத்துக்குமே தெரியும், ஜெர்மன் பிராண்டு. 150 வாட்ஸு. எம்ட்ரெக்ஸில் 220 வாட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இதை தான் ஜாஸ்தி நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்கு. 220 வாட்ஸு எல்லாமே வந்து ரிசல்ட் இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி நிறைய கஸ்டமரே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு பவர் இருக்குது. நல்லா இருக்கு. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நல்லாவே இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு மாட்டி கொடுத்தோம், செம்ம இருக்குது, நல்லா இருக்குது. இது இன்னைக்கு வரைக்கும் சூப்பராக பண்ணிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. சப்போஸ் ஏதோ பல்ப் ஏதோ கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம சேஞ்ச் கையோட அதுவே புதுசாக பல்ப் மாற்றி கொடுத்துருவோம். இது எல்லாமே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்ல வரும். பில் வேணும் கண்டிப்பாக. அந்த வாரண்டி கார்டு இருந்தால் மட்டும் தான் நம்ம கிளைம், நம்ம ஷோரூமில் கொடுக்குற மாதிரி இருந்தாலே நம்ம அந்த கிளைம் பண்ணுறதுக்கு அந்த வாரண்டி கார்டு மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். மற்றபடி பில்லை காமிச்சு நான் மாட்டிட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளைம் பண்ண முடியாது. எதனாலன்னா இப்போ ஒரு டிவி எடுத்தாலும் அந்த மாதிரி தான். ஆமாம், வாரண்டி கார்டு இருந்தால் தான் மெயின். ஏன்னா நம்ம வாரண்டி கார்டு இருந்தால் தான் நம்ம அங்கே கிளைம் பண்ண முடியும். ஆனால் நான் பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவேன், நான் அங்கே கிளைம் பண்ணி நான் வாங்கிக்குவேன். அதனால அதை மட்டும் பத்திரமா வச்சுக்கலாம். ஆமாம், ஏன்னா இப்போ வாரண்டி சொன்னாலே 10 நாள் 15 நாள் ஆகும் வாரண்டி வரைக்கும். நாங்கள் அந்த டிலேலாம் பண்ண மாட்டோம். இப்போ கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கையோடய சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், ஸ்பாட்லேயே எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. நான் பயங்கரம். 2 வருஷம் அது வாரண்டி இருக்கு. அதுக்கப்புறம் இது மேக்ஸிமம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் வாரண்டி இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ஃபால்ட் ஆகாது, அதனால தான் இவ்வளோ போல்ட் அடிச்சிருக்கீங்க. ஆமாம், ரைட்டு. இதுல பாத்தீங்கன்னா 4300 கெல்வின் இருக்கு, வார்ம் ஒயிட்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அசோம்லே பிராண்ட்ல இருக்கு. இது வார்ம் ஒயிட்ங்களா? ஆமா, வார்ம் ஒயிட் 150 வாட்ஸ் தான் இதுவும். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோக்கோல பாத்தீங்கன்னா 200 வாட்ஸ் இருக்கு. மோக்கோல 152 இருக்கு, 156 இருக்கு. பின்ன பார்த்தீங்கன்னா ப்ளோ பங்க், இதில் 110 வாட்ஸு 100 வாட்ஸு, அது நிறைய வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் எம்ஆர்பிலேருந்து 50% நம்ம ஆஃபர் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். எம்ஆர்பிலேருந்து 50 1550 50% ஆஃபர் கொடுத்துட்டு 50% ஆஃபர் கொடுத்துட்ருக்கு. இப்போ ஒரு 15000 ரூபா இருக்குன்னா அதோட பாதி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கு. இதில் சூப்பர். அது நீங்கள் சொன்ன மாதிரி ஹெட்லைட் வந்துட்டு புது வண்டியோ இல்லை யூஸ்டு காரோ டெலிவரி எடுத்த உடனே நேராக ஃபர்ஸ்ட் விஷயம் மாத்துறது என்னன்னா ஹெட்லாம்ப் தான். ஹெட்லைட் தான். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ எல்லா வண்டிக்குமே மாட்டிக்கிறாங்க. இப்போ புது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 55 வாட்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொருத்தர் 4 ஃபோக் லாம்பு, கீழே ப்ரொஜெக்டர் ஃபோக் லாம்பு இதெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹெட்லைட்டே கொஞ்சம் ஐத்ரோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. செலவு பண்றதுக்கு இது ஒன்று மாத்தினாலே போதும். அதே மாதிரி இது எந்த வயரிங் ஆல்ட்ரேஷனுமே கிடையாது. அப்படியே சாக்கெட்டு தான். நம்ம வந்து எதுவுமே நம்ம இது கட் பண்ண போறது கிடையாது.
சப்போஸ் நம்ம வாரண்டி விடுறோம் அப்படின்னு சொன்னால் வாரண்டி கிளைம் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரிஜினல் பல்ப் அப்படியே எடுத்து நம்ம அப்படியே மாட்டிக்கலாம். சாக்கெட் டு சாக்கெட் தான் இதுக்கு ஒரு பாலாஷ் மோடு வந்துடும், அவ்வளோதான். இது எந்த ஆல்ட்ரேஷனுமே இல்லை, எதுவுமே கிடையாது. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் மாட்டுருக்கு. ஒரு வண்டிக்கு தகுந்த மாதிரி டைமிங் ஆகும். ஆனால் 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம் மாட்டுருக்கு. ஃபர்ஸ்டெல்லாம் ஓல்டு டைப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வயரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணோம், அதை கட்டிங் பண்ணோம், ஒரு ரிலே எல்லாம் பண்ணோம். இப்போல்லாம் அது எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து சாக்கெட் டு சாக்கெட் தான். இன்னொன்று ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்பில்ட்டாகவே அதில் வச்சு ஒரு ஃபேன் மாதிரி கொடுத்துட்றானு, ஒரு ஃபேன் மாதிரி கொடுத்துட்றானு இதுக்குள்ளே. இப்போ சப்போஸ் எனக்கு ஹெட்லைட்டில் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃபோக் லாம்ப்லேயே பண்ணிடலாம். இப்போ ரவுண்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதுலேயே வந்துட்டு 3 கலர்ஸ்லேயே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ப்ரொஜெக்டர் லைட்டு. ஓகே, இது வந்து நல்ல மேக்ஸிமம் நிறைய வண்டிக்கு இது மாட்டிட்டு தான் இருக்கிறோம். இதில் வந்து நல்லாவே பவர் இருக்கும். நீங்கள் ஹெட்லைட்டை விட இது ரிசல்ட் நல்லா இருக்கும். நான் வீடியோ வேணா உங்களுக்கு, நான் இப்போ ஒரு 8 கேப் மாட்டிட்டு இருக்கிறோம், அதை நான் வந்து வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு 3 கலர்ஸ்னா எப்படி வேணுங்கிற கலர் நம்ம மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாம். அதுலேயே சுவிட்சஸ்க்கும் இருக்கும். இப்போ ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா வார்ம் ஒயிட்டு, மில்க் ஒயிட்டு, டைம் அந்த மாதிரி கலர் நம்ம சேஞ்சு நம்மளே பண்ணிக்கலாம், அதில் தனியாக பண்ணிக்கலாம். ஆமாம், இது லைவாக கூட பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எர்டிகாவுக்கு ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கிள் வந்திருக்கு. இப்போ தான் நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இது ஒன்றுங்க செம்மையான த்ரோ. நான் உங்களுக்கு அதை லைட்டிங் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுலேயே. அடுத்து நம்ம வந்து சீட் கவர் மெயினாக வந்து இப்போ ஒரு புது வண்டி எடுத்தாலே அதை சீட் கவர் கண்டிப்பாக போட்டுருவாங்க. இதில் வந்து நம்ம கஸ்டமைஸாக இப்போ வண்டியில் அவர் டிசைன் வச்சுருப்பாங்க ஆன்லைனில் பார்த்து, அந்த டிசைன்ஸை நம்ம பண்ணி கொடுத்துலாம். அதில் நிறைய ப்ரீமியமாக நம்மள்ட்ட ஒரு சீட் கவர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அது ஃபேப்ரிகேஷன் சீட் கவருக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாம்மா, இந்த இது வச்சுட்டும் கஸ்டமர் இன்னும் நிறைய தேடுறாங்க, இவ்வளோ வச்சுட்டு நிறைய தேடுறாங்க, டிசைன் கேட்குறாங்க, இது டிசைன் கேட்குறாங்க. இதில் ப்ரீமியமான குவாலிட்டியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷன் சீட்டு வர்றது, வெண்டிலேஷன் வண்டியிலே வெண்டிலேஷன் வரும். அந்த சீட்டுக்கு இது நம்ம போட்டுக்கலாம். இது டாட்டட் மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் வெண்டிலேஷன் நமக்கு வரும். அது வெண்டிலேஷன் சீட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம போட்டால் போதும். அதுவும் பண்ணி கொடுத்துருங்க, அதுவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம. இப்போ அதே மாதிரி ஒரிஜினல் சீட் கவரம் வந்து நம்ம கல்ட்டை பிரிக்கிறது, அந்த ஆல்ட்ரேஷனு எதுவுமே பண்ண மாட்டோம். இதுக்கு மேலே ஒரு கவர், ஃபிட்டடான கவர் போட்டுருவோம். ஒரு 5 வருஷம் நம்ம வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் சீட் கவருக்கு. ஓகே, நம்மள்ட்ட வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5500 ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்குது நம்மள்ட்ட. ஓகேண்ணா, இது என்ன ஃபேப்ரிக்குங்களா? ஆமாம், ஃபேப்ரிக்கு. இது நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அந்த மெட்டீரியல் கேட்பாங்க, இதை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது சுத்தமாக ஹீட்டே வராது. ரொம்ப லைட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக. ஆமாம், இது சுத்தமாக ஹீட்டே வராது. ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணும். இந்த டஸ்ட்டு, இந்த தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னா அது ஒரு ஸ்மெல் மாதிரி வரும், அதை அப்போவே தொடச்சி எடுக்கணும். ஆர்டிஃபிஷியல் லெதர் பொறுத்த அளவுக்கு நம்ம அது எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. தண்ணி பட்டாலும் அப்படியே தான் நிற்கி, நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அழுக்காக இருந்தாலும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது. இதில் எந்த கலர் கேட்டாலும் கிடைக்குங்களா? எல்லா கலருமே நம்மள்ட்ட அவைலபிள் தான். இந்த சீட் கவர் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாலும் அந்த மாதிரி கலர் நம்மள்ட்ட இருக்காது. ரெட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு ப்ரைஸில் இருக்கும். ஒவ்வொரு நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5500 இருக்குது நம்மள்ட்ட. அதில் நிறைய ரேஞ்சில் நம்மள்ட்ட இருக்குது. அதில் ஒரு லெதர் டச்சு, ஆர்டிஃபிஷியல் லெதரு, அந்த மாதிரி நிறைய ஸ்லிங்க்கு, நேப்பா, அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. இப்போ இதில் வந்துட்டு எந்த மாடல் செலக்ட் பண்ணி மார்னிங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈவினிங்குள்ளே கிடைச்சிருங்களா? அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டைம். எப்படி இருந்தாலும் ஈவினிங் வாங்கிக்கலாம். ஈவினிங் கிடைக்கும். பெரிய வண்டிங்கும் போது கொஞ்சம் டைமிங் கொடுக்கணும். ஏன்னா ஆர்டர் பொறுத்து தான். இப்போ காலையில் ஃபர்ஸ்ட் வண்டியை கொடுக்குறாங்கன்னா நம்ம மதியானத்துக்குள்ளே கொடுத்துடலாம். இல்லை ஒரு 1 மணிக்கு அந்த ரேஞ்சில் வர்றாங்கன்னா நம்மளுக்கு டைமிங் ஆயிரும். சீக்கிரம் பொறுத்தவரை ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கண்டிப்பாக வேணும். இல்லை நீங்கள் ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மூலிமா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அப்படியே ஆர்டர் கொடுத்தா ஈஸி உங்களுக்கு. அப்போ வரும்போது ஒரு 1 ஹவர்லேயே நம்ம மாட்டி கொடுத்தலாம் எல்லாமே. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பர்சனலாக நான் பார்த்தது, ஸ்டேடியம் சுற்றி அடிக்கடி நான் வருவேன். ஈவினிங் டைம், நைட் டைமில் நான் வந்திருக்கேன். வரும்போதெல்லாம் பார்ப்பேன். நைட்டு 11:30 மணி 12:30 மணிக்கெலாம் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம். அட் எனி காஸ்ட் நீங்கள் நைட் வெயிட் பண்ணி அவங்க கஸ்டமர் வெயிட் பண்ணால் போதும், நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு மெயினாக வந்து வெளியூர் கஸ்டமர் தான் ஜாஸ்தி. வெளியூர் கஸ்டமர் ஜாஸ்தி வர்றாங்க. அவங்களுக்கு அன்னைக்கே முடிச்சு அன்னைக்கே போறனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பசங்களை எல்லாம் நிக்க வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நல்ல விஷயம். ஒரு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டைமிங் சொல்ல முடியும். ஏன்னா உடனே நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த டைமிங் சொல்ல முடியாது. ஃபுல் வண்டிக்கு ஃபுல் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்னிங் விட்டாங்கன்னா ஈவினிங்குள்ள நம்ம கொடுத்துடலாம். நைட்டுக்குள்ள எடுத்துக்கலாம். ஆமா, இப்போ இந்த BMW பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஆச்சு, 3-4 நாள் ஆயிடுச்சு ஒர்க்குக்கு. ஏன்னா அந்த ஆடியோக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் வேணும். ஒரு வண்டிக்கு தகுந்த மாதிரி டைமிங் வேணும். மேக்ஸிமம் சீட் கவர்லாம் கொடுத்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணி. இப்போ அந்த BMக்கு வந்துட்டு சுமாராக எவ்வளோ ஆடியோ ஒர்க்குக்கு எவ்வளோ செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க? செலவு இப்போ பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆமா, அது என்னன்னா ரீவொர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். பெரிய டாஸ்க் தான். வெரி டாஸ்க் தான். அது என்னன்னா வெளியே போய் அதெல்லாம் மாட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரீவொர்க்காக பண்ண போறோம். அது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம கொடுக்க போறேன். அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஆல்பைனில் ஒரு R சீரிஸ் ஒரு ஸ்பீக்கர் மாற்றோம்,
பின்ன வந்து பேக்ல வந்து பாத்தீங்கன்னா V3 சப் 2 சப் மாட்ட போறோம். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்டர் வர்க் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. இது அப்படி நம்ம ஆல்டரேஷன் வர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஹெவி பட்ஜெட் வருது. இப்போ அவங்களால கண்டிப்பா வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 50,000 1 லட்சத்துக்கிட்ட வந்துட்டு டோட்டல் பில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இஎம்ஐ பண்ணலாம். இஎம்ஐ நம்ம பஜாஜ் இஎம்ஐ நம்மள்ட்ட இருக்கு. நம்மள்ட்ட அப்படி ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் இருக்கு. இப்போ பஜாஜ் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு பஜாஜ் நம்ம போட முடியாது. ஓகே. இப்போ ஃபர்ஸ்டே ஏற்கனவே ஃபர்னிச்சர் அந்த டிவில எடுத்திருப்பாங்க. எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு லிமிட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். லிமிட் எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் மூலியமா நம்ம பஜாஜ் வந்து ஆப் வச்சிருக்கோம். அது ஓடிபி நம்பர் கொடுத்து அவங்களுக்கு வரும். ஓடிபி நம்பர் வரும். அதை மட்டும் நமக்கு சொன்னா அதோட லிமிட் என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்து சொல்லிடலாம். அதோட அமௌண்ட் பார்த்து சொல்லிடலாம். அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு நம்மகிட்ட. அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். ஒரு 5 செகண்ட் வேலை தான் அது செக் பண்றது. அதுல என்ன லிமிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் பஜாஜ் கஸ்டமர்னா ஈஸியா பண்ணிக்கலாம். ஏன்னா பஜாஜ் ஃபர்ஸ்டே ஏற்கனவே யூஸ் பண்ணி இருக்கணும். நம்ம ஃப்ரெஷ்ஷா போற மாதிரி இருந்தா போட முடியாது. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அதுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதோட லிமிட் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. இந்த ஆப்ஷனும் மோஸ்ட்லி நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. இஎம்ஐ ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு. இது ஒரு நம்ம ஒரு 1.5 வருஷமா அது பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். பிவிசி மேட்டும் பண்றோம். பிவிசி மேட் நம்ம சீட் எல்லாம் கழட்டி இப்போ ஒரிஜினல் மேட் பாத்தீங்கன்னா டஸ்ட் எல்லாம் பட்டுச்சுன்னா தண்ணி மண் இதெல்லாம் பட்டுச்சுன்னா இது மேண்டேட்டரி இது. ஆமா. அது வந்து நம்ம வேக்கம் போட்டு எடுக்கணும். இதை வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். நீட்டா அதுல திக்னஸ் கம்மி திக்னஸ் ஜாஸ்தி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நம்மகிட்ட. கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நூல்ஸ் மேட்டும் நம்மள்ட்ட இருக்கு. நூல்ஸ் மேட் நம்ம கஸ்டமைஸும் இருக்கு, ரெடிமேடும் கிடையும் இருக்கு நம்மள்ட்ட. இது நிறைய வெரைட்டி கலர்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட வச்சிருக்கோம். இதில் கம்பி மத்தாப்புங்களா? இல்லை தீபாவளி வருது கம்பி மத்தாப்பான்னு கேட்டேன். எங்களெல்லாம் பார்த்து எப்படி தெரியுது நினைக்கிறீங்க? அந்த மாதிரி தான் தெரியுது. பட்டாசு கடையை வச்சிருக்கிறோன்னு. சன்ஃபிலிம் நம்ம ரெகுலராக பார்க்குற சன்ஃபிலிம்ங்களா? இல்லை இது வந்து ஃப்ரெண்டுக்குன்னு தனியாக கிட்டில் வருது, ரோலில் வருது. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து இருக்கு. இந்த ஏசி கூலிங்கு இல்லை ஃப்ரெண்டு கிளாஸில் ஹீட்டு வரும் ஜாஸ்தி. அதனால ஏசி கூலிங் வர்றதுக்கு இது போடுவாங்க. ஜாஸ்தி மேக்ஸிமம் இது ஃப்ரெண்டு ஃபிலிம் தனியாக போடுவாங்க. இல்லை நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. கார்வேரு, ஐடச்சு அந்த மாதிரி நிறைய பிராண்டில் இருக்கு. பரவாயில்ல. இது பொறுத்த வரைக்கும் இப்போ மோஸ்ட்லி இதுவும் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சன்ஃபிலிம் மேக்ஸிமம் எல்லாம் ஓட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஆர்டி நாம்ஸ் படி நம்மள்ட்ட இருக்குது. இது 50-70 தான் ஆர்டி நாம்ஸ். ஆர்டி நாம்ஸ் படி நம்மள்ட்ட இருக்குது. நல்லது. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா டிக்கியில் வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் சப்வூஃபர் இருக்கும். வெஸ்டர்னில் இருக்கு. சீட்டு கடையில் மாட்டது. இதில் வந்து 10 இன்ச்சு 12 இன்ச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி டிக்கி ஃபேஸில் நம்ம பார்த்தீங்கன்னா XV500க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸ் வந்து பெருசாக அடிச்சு நம்ம பண்ண முடியாது. அதுக்கு வெஸ்டர்னில் ஸ்லிம் சப்பே இருக்குது நம்மகிட்ட. இதில் 10 இன்ச்சு 12 இன்ச்சு இருக்குது. ஸ்லிம் வித் ஆம்பிளிஃபயரோட வரும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது ஜாஸ்தி. சூப்பர். அதான் அதில் நிறைய மாடல் இருக்குது. நிறைய மாடல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா V3 சப். இதில் 10 இன்ச்சு இருக்குது 12 இன்ச்சு இருக்குது நம்மள்ட்ட. இது குட்டியாக இருக்குது பாக்ஸுங்க. ஆமாம். இது வந்து 10 இன்ச்சு. ஓ சின்ன சப் தான் உங்களுக்கு. டிக்கி ஃபேஸ்ல சின்னதா நம்ம ஒரு மோல்டி பாக்ஸ் மாதிரி அடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனா பாக்ஸ் தான் குட்டியா இருக்கு. JL ஆடியோ அதனோட வேலை பயங்கரமா இருக்கு. குவாலிட்டியா இருக்கு. 10 இன்ச் பொறுத்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாவே இருக்கு நம்மகிட்ட. சோ ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம். எர்டிகா வந்துட்டு ஒரு வேலை நடந்துருக்கு. எர்டிகா பாத்தீங்கன்னா ரியர் பம்பர் மாட்டிட்டு இருக்கோம். இந்த மேட்ரிக்ஸ் லைட். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பாயிலர் மாட்டிட்டு இருக்கோம். ஸ்பாயிலர் பிரீமியமான ஸ்பாயிலர். இப்போ வந்து கேரியர் மாட்டிட்டு இருக்கோம். ஃபிக்ஸடான கேரியர். இது பார்த்தீங்கன்னா வெளியே தூக்குற மாதிரிலாம் இல்லை. அந்த ஒரிஜினாலிட்டி மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. ஸ்டைலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பிவிசி மேட்டு போட்டிருக்கிறோம். ப்ரீமியமான பிவிசி மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு. இது என்ன கம்பெனியோட அந்த செட்டு இங்கே கிடக்குது? ஆமாம் ஆமாம். கம்பெனி சிஸ்டம் நம்ம மாற்றிட்டு நம்ம ஒரு எம்ட்ராக்ஸில் போட்டோம். ஆப்பிள் கார்ப்லாம் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வர மாதிரி ஒரு சிஸ்டமே போட்டுவிட்டோம் நம்ம அதில். செம்மையாக இருக்குது போங்க. ஃபினிஷிங் நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, செம்ம குவாலிட்டி இருக்குது. அந்தளவுக்கு அந்த வெல் ட்ரைன்டு எக்ஸ்பர்ட்ஸ் தான் எல்லாம் வந்துட்டு இங்கே ஃபிட்டிங்ஸில் இருக்காங்க. ஏன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான பசங்க தான் இருக்கிறாங்க எல்லாமே. அதான் அதனால தான் இத்தனை வருஷம் நம்ம 2 வருஷம் நடந்துட்டு போறோம்னா நல்லாவே போகுதுன்னா அதனால தான். டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா ஹேமிங் லைட் நம்ம டேஷ்போர்ட் லைட் எல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம என்ன கலர் இருக்கோ அது எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட. ப்ளூ, ஒயிட்டு, பிங்க்கு எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அதே போல் இந்த வண்டிக்கு தான் முன்னாடியே பார்த்தா அந்த ஃபாக் லேம்பு மாட்டி. ஃபாக் லேம்பு இதுக்கு தான் மாட்டி இருக்கும். ஆமாம் ஆமாம். அது ஃபாக் லேம்பு இல்லாமல் டிஆரில் இருக்கு நம்மள்ட்ட. இந்த வண்டிக்கு டிஆரில் மாட்டி இருக்கிறோம். ஓகே. டிஆரில் மாட்டிருக்கோம். ஃபோக்லாமே இவருக்கு ஹெட்லைட் எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வேண்டி 3 கலர்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்ம மாட்டி. இது எக்ஸ்ட்ரா மாட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா மாட்டிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா மாட்டின மாதிரி கொஞ்சம் கூட பிசிறே இல்லாமல் பண்ணிருக்கோம். எல்லாமே நீட்டாக ஓஇ ஃபினிஷ் அப்படியே இருக்கு. அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் வந்துட்டு பக்கா. அதே போல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்கோவும் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. ஈக்குவல் என்னென்ன ஆர்டருங்களா? ஈக்குவலில் பார்த்தீங்கன்னா சன்ஃபிலிம் ஓட்டிட்டு இருக்காங்க. சன்ஃபிலிம் ஆமாம். ஆர்டிஎன்எம்ஸ் படி சன்ஃபிலிம் ஓட்டிட்டு இருக்காங்க. சூப்பருங்க. அது போக இந்த ஆஃப்டர் மார்க்கெட் டைலர்ஸ் நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ஷிஃப்ட்டுக்கு போலோவுக்கு நிறைய வெஹிக்கிளுக்கு நம்மளுக்கு இருக்குது. இப்போ பிஎன்டபிள்யூட ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது பார்த்துலாங்களா? ஆமாங்க. இது பார்க்கணுன்னு நானும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன்.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டமே மாட்ட போகிறோம். இது ஓஇ சிஸ்டம். நம்ம இப்போ என்ன எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாமே இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஓனாக நடந்துட்டு இருக்கு. இது ஓஇ சிஸ்டம். இது நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்ட போகிறோம். அது இல்லாமல் இதில் ஒரிஜினாலிட்டி டோர் பேரில் வந்து 4 இன்ச்சு தான் வரும் ஸ்பீக்கரு. நம்ம அந்த 6.5 ஸ்பீக்கர் வருது. அது கொஞ்சம் எல்லாம் ஆல்ட்ரேஷன் வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த பிஎம்மோட மெக்கானிசம், இந்த பொருள் கழட்டுறது மறுபடியும் ஃபிட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. சாதாரணமாக யாரும் கை வச்சிட முடியாது, யாரும் கை வைக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் மினி ஒரு ஆம்பிளிஃபயரை வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆம்பிளிஃபயர், இதுல இருந்தெல்லாம் வயரிங் எல்லாம் கனெக்ஷன் எடுத்து நம்ம இதெல்லாம் பார்த்தாலே தெரியுதுங்க, மிகப்பெரிய டாஸ்க்குங்க இதெல்லாம். இது டெஃபினட்டாக இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திரும்ப வரேன். நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் அந்த டோர் பேடோட வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் நீங்கள் பேஜ் நம்ம 3 கோடது இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம போடுவோம். இதோட BMW கண்டிப்பாக போடுவோம். என்னடா திடீர்னு புது இடத்துக்கு வந்துட்டோன்னு நினைப்பாங்க. ஒன்றும் இல்லை, அங்கேயே தான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இங்கே வந்து வேலை நடக்கிற இடம். ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. முக்கியமாக எதுக்காக வந்ததுன்னா அந்த பிஎம்மோட சப்பு மாட்டிகிட்டு இருக்காங்க. டியூவல் சப், அதுவும் V3 சப்பு, 2 சப்பு மாட்டிகிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரில் மாட்டிகிட்டு இருக்கோம். ப்ராசஸரு இன்ஃபினிட்டி, அது இல்லாமல் மெயின் வேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக போட்டுட்ருக்குறோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து குவாலிட்டி கம்மியாக போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பிரித்து நம்ம கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நம்ம போட்டுட்ருக்குறோம். இது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, வேலை நடந்துகிட்ருக்கு. ஓகே, நீ ஃபினிஷிங் ஆகிடல. ஓகே. இந்த நாக்காமிச்சின்றது நம்ம ப்ராசஸர்.